ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சாலும் உங்கள் தொப்பை குறையலையா? இப்போது நான் சொல்ல போகிற இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக குறையும். நம் உடலில் உள்ள தொப்பை கொழுப்பை குறைப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஆனால் உடற்பயிற்சிகளை தினமும் தொடர்ந்து செய்து வந்தால் சாத்தியமே. இது ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டிற்கும் உணவு மாற்றங்கள் ஆகியவற்றையுமே உள்ளடக்கியது. உடற்பயிற்சிகள் மூலம் வயிற்று கொழுப்பை திறம்பட குறைக்க சில குறிப்புகள் உள்ளன. அவை என்னென்ன என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் கார்டியோ வாஸ்குலர் பயிற்சிகள், அதாவது இந்த கார்டியோ பயிற்சிகள் கலோரிகளை எரிக்க உதவுகின்றன. தொப்பை கொழுப்பு உட்பட ஒட்டுமொத்த கொழுப்பையும் குறைக்க உதவுகின்றன. வாரத்திற்கு குறைந்தபட்சம் 150 நிமிடங்கள் மிதமான முதல் தீவிர கார்டியோவை மேற்கொள்ளுங்கள். உங்களோட உடலுக்கு நன்மையை தரும். அடுத்ததாக விறுவிறுப்பான வாக்கிங் அல்லது ஜாகிங் செய்வதுமே உடல் எடையை குறைக்க மட்டுமல்ல, உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தைக்குமே நல்லது, தொப்பையையும் குறைக்கும். இவை முதலாக உடற்பயிற்சிகளை ஆரம்பிப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக சைக்கிள் ஓட்டுதல். தொப்பையை குறைக்க நிலையான மற்றும் வெளிப்புற சைக்கிள் ஓட்டுதல் இரண்டுமே கலோரிகளை நன்றாக கரைக்கும். அடுத்ததாக ஸ்விம்மிங். நீச்சல் செய்யும் போது உடலில் உள்ள அனைத்து தசை குழுக்களையும் சேர்த்து செயல்படுத்துகிறது. இதனால் தொப்பை குறைய உதவுகிறது. இது அனைத்து உடற்பயிற்சி நிலைகளுக்குமே ஏற்றது. அடுத்ததாக வலுப்படுத்தும் பயிற்சிகள், அதாவது வயிற்று தசைகளை நேரடியாக குறிவைப்பது வயிற்று பகுதியை தொனிக்கவும் வரையறுக்கவும் உதவுகிறது. அத்துடன் கிரஞ்சஸ் செய்வதும் உங்கள் தொப்பையை குறைக்கும். பொதுவாக கிரஞ்சஸ் செய்வது மேல் வயிற்றை குறிவைக்கும். கால்களை உயர்த்தும் உடற்பயிற்சி அடிவயிறு மற்றும் இடுப்பு நெகிழ்வுகளில் உள்ள சதைகளை குறைக்கிறது. பளு தூக்குதல், உந்துகைகள், லிஃப்ட்டுகள், மேல்நிலை அழுத்தங்கள் போன்ற கூட்டு அசைவுகளை ஒருங்கிணைக்கவும் இது பெரிய தசை குழுக்களுடன் முக்கிய தசைகளை ஈடுபடுத்துகிறது. அடுத்ததாக நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலையை மேம்படுத்துவது ஒட்டுமொத்த உடற்தகுதி மற்றும் தோரணையை மேம்படுத்தலாம். நாம் தினமும் யோகா, படகு போஸ், பலகை மாறுபாடுகள், திருப்பங்கள் போன்ற ஆசனங்கள் மைய தசைகளை வலுப்படுத்துகின்றன. அடுத்ததாக பைலேட் செய்தல் முக்கிய வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் தோரணை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. அடுத்ததாக ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகளை கட்டுப்படுத்தும் போது முழு உணவுகள், மெலிந்த புரதங்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். மோசமான தூக்கமுமே எடை அதிகரிப்பதற்கும் தொப்பை கொழுப்பு அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கும். அதனால் நல்ல தூக்கம் உடலுக்கு முக்கியம். அதிக மன அழுத்த அளவுகளுமே எடை அதிகரிப்பிற்கு பங்களிக்கும். குறிப்பாக அடிவயிற்றை சுற்றி சதைகளை அதிகரிக்கும். ஒர்க் அவுட்டுகளில் நிலைத்தன்மையும் பல்வேறு வகைகளும் தொப்பை கொழுப்பை திறம்பட குறைக்க முடியும். சிறந்த முடிவுகளுக்கு கார்டியோ, முக்கிய பயிற்சிகள், வலிமை பயிற்சி, வாழ்க்கை முறை மாற்றங்களை சரியாக கடைபிடியுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஸ்பாட் குறைப்பு சாத்தியமில்லை. எனவே ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் உடற்தகுதியில் கவனம் செலுத்துவது சிறந்த நீண்ட கால விளைவுகளை அளிக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.